Hi friends, welcome back to my channel Yatvi Beauty World. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா துளசி வேப்பிலை வச்சு ஒரு மூலிகை சோப்பு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஆக்னி, டார்க் பார்ட்ஸு, ஸ்கின் டோனு இது எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ இது ஒரு வாட்டி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலை, துளசி, மஞ்சள், அப்புறம் சோப் பேஸ் இதுதான் நம்மளுக்கு தேவை. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க வேப்பிலை, துளசி இது ரெண்டுத்தையும் இப்போ அரைச்சி எடுக்க போகிறோம். இது வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. சரியாக அரைப்படலாம், லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. துளசி, வேப்பிலை இது ரெண்டுத்தையும் நம்ம அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இதை ஒரு வடி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா வேப்பிலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நரன்னு இருக்கும், அதனால தான் வடிகட்டுறோம். இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அதோட சாரெல்லாம் வந்து கீழே நல்லா இறங்கும். வேப்பிலை, துளசி இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கிருமி நாசினி. நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற தேம்பல், கரும்புள்ளி, கருவளையம் இது எல்லாத்தையுமே இது போக்கிறோம். அது இல்லாமல் ஸ்கின்னை வந்து ஒரு ஷைனிங்காக வந்து இது கொடுக்கும். இது ஒரு ஹேர் மாஸ்க்கை கூட நம்ம போட்டுக்கலாம். தலையில் இருக்கிற பேன், பொடுகு இதுக்கு வந்து இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது சாறு எடுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்ச துளசி, வேப்பிலை இது ரெண்டுத்தையும் வடிகட்டி எடுத்தாச்சு. இதை ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகும். இதில் வந்துட்டு நம்ம இப்போ ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள். இந்த மூலிகை சோப்பில் பார்த்திங்கன்னா மஞ்சள் சேர்க்கும்போது இன்னும் நம்மளுக்கு டபுள் பெனிஃபிட் கிடைக்கிது. நம்ம ஸ்கின்னை வந்து ஒயிட்டன் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் ஸ்கின்னில் இருக்கிற துர்நாற்றம், கெட்ட வாடை இது எல்லாத்தையுமே இது போக்கிறோம். நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு புத்துணர்ச்சியாக வச்சுக்கும். இது மூணுத்தையும் நல்லா போட்டு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு நிமிஷம் கலந்துக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுட்டு ஓரமாக வச்சுடுங்க. இந்த மூலிகை சோப் செய்யறதுக்கு கண்டிப்பாக சோப்பு கட்டி தேவை. இது வெறும் கிளிசரின் மட்டும் இருக்கிற சோப்பு கட்டி. ஸோ இதை வந்து ஏன் நம்ம கட் பண்ணுறோன்னா அப்போ தான் சீக்கிரமாக கரையும். 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே இது கரைஞ்சிரும். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த சோப்பு கட்டியை மெல்ட் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடான உடனே நம்ம இந்த சோப்பு கட்டியை அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு கிண்டி விடுங்க. அப்போ தான் அடியில் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். எல்லாமே மெல்ட் ஆகும் ஒரே டைமில். ஸோ இது சின்னதாக கட் பண்ணால் சீக்கிரம் மெல்ட் ஆகிடும். இது ஒரு 3லேருந்து 4 மினிட்ஸ்க்குள்ளேயே மெல்ட் ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த சோப்பு வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ நம்ம இந்த சோப்பே இது தான் பண்ணணும் இல்லை, பியர் சோப்பு இருந்தாலும் நீங்கள் அதை வாங்கி பண்ணிக்கலாம். கிளிசரின் சோப்பு எந்த சோப்பு வேணும்னாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் பார்த்திங்கன்னா நீம் சோப் வந்து ஒரு சோப்பே 200 ருபீஸு. ஸோ நம்மளே பண்ணணுன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த சோப் பேஸ் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க வேப்பிலை, துளசி, அதுக்கப்புறம் மஞ்சள், தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கோம். இதை வந்து இதோட நம்ம கலக்க போகிறோம். இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கலக்கிக்கோங்க. இதை ஊற்றிட்டு ஒரு செகண்ட் நல்லா இப்படி கலக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகும். இந்த சோப் வீட்டில் இருக்கிற எல்லாருமே இது யூஸ் பண்ணலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே இது யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லை. இப்போ நம்ம செஞ்சு வச்சுக்கிற சோப் லிக்யூடை வந்து இதில் ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி மோல்டு வந்து ஆன்லைனில் கிடைக்கிது, வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பேப்பர் கப்பு, பிளாஸ்டிக் கப்பு அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டம்ளர் வீட்டில் யூஸ் பண்ணுற டம்ளரில் கூட எண்ணெய் தடவிட்டு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா. இப்போ இந்த சோப்பு வந்து ஊற்றியாச்சு. இந்த சோப் வந்து செட் ஆகிறதுக்கு 3லேருந்து 5 நாள் ஆகும். ஸோ இதை நம்ம ஊற்றி ஒரு வாரமாக பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து 3 டேஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ நம்ம 3 டேஸ் கழித்து பார்க்குறோம். சோப்பு பார்த்திங்கன்னா நல்ல செட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக செட் ஆகிருக்கு. நம்ம வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு சோப்பு செஞ்சாச்சு. ஸோ இப்போ இந்த சோப்பு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. இதை மார்க்கெட்டில் வாங்கினா 200 ரூபா கிட்ட வரும். இது நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. நமக்கு தேவையான மூலிகை சோப் நம்ம வீட்லேயே செஞ்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.